அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது பாலாஜி சக்திவேல், கலக்கப் போவது யார் பாலா, அமிதா கிருஷ்ணமூர்த்தி, அர்ச்சனா மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் காந்தி கண்ணாடி திரைப்படத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை ஷெரீப் கவுசுங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, பாலாஜி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, சிவநந்தீஸ்வரன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு, விவேக் மெர்வின் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை கரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசான தம்பதிகளான பாலாஜி சக்திவேல் அண்ட் அர்ச்சனா இவங்களோட 60ஆம் கல்யாணத்தை ஒரு சிறப்பான 60ஆம் கல்யாணமாக நடத்தணும்னு அர்ச்சனா ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை, அந்த ஏக்கத்தை பாலாஜி சக்திவேல் ஒரு கணவராக தீர்த்து வச்சாரா, அதற்கு அவர் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதா. அவங்க சின்ன வயசாக இருக்கிறப்பவே வந்துட்டு அவங்க ஊருக்குள்ளே இருக்கிற ஜாதி பிரச்சனையெல்லாம் மீறி 2 பேரும் காதலிப்பாங்க. பாலாஜி சக்திவேல் ஒரு பணக்கார வீட்டு பையன், இவங்க சாதாரண குடும்பத்து பொண்ணு. அவங்க 2 பேரும் காதலிக்கிறப்பவே அவங்க 2 குடும்பத்துலேயும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை விட்டு இவங்க அதை தாண்டி வெளியே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்பவே, அவங்க காதலிக்கிறப்பவே அவங்களோட கல்யாணமெல்லாம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு கனவை அர்ச்சனா பாலாஜி சக்திவேல் கிட்ட சொல்லுவாங்க. எப்படின்னா, தலைய தாலி, ஒரு 2000 பேர்த்துக்காவது விருந்து போட்டு நல்லா ஊரையே அழைச்சி நல்ல சிறப்பாக பண்ணணும் அந்த கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட காதல் கல்யாணம் அப்படி நடக்காது. ஏதோ ஒரு கோயிலில் வெறும் மஞ்சள் கயிற்றை மட்டும் கட்டிட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களோட கல்யாணம் அப்படி நடக்காததுனாலேயே அவங்களோட வாழ்க்கை அவங்க 2 பேர் மட்டுமே இருக்கிறதுனால அவங்க 2 பேர்த்துக்குள்ள மிகப்பெரிய காதல் இருக்கும். இதுக்கு நடுவில் சென்னையில் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு ஆளாக கேபிஒய் பாலா இருப்பார். அவரோட லவரா நமிதா இருப்பாங்க. இவர் 60ஆம் கல்யாணத்தையாவது அப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட போய் உதவி கேட்பாரு. அதுக்கு அவங்க பட்ஜெட் ஒரு 40 லட்சத்துலேருந்து 52 லட்சம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவரோட பிஎஃப் லோனு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியும் கூட அவ்வளோ வராது. என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறப்ப வீட்டில் இருந்து ஒரு சொத்து பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் இருக்கிற சொத்தை விற்றுட்டு வரலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு வழியாக பணத்தை எடுத்துகிட்டு வருவார். அந்த டைமில் தான் டிமானிட்டைசேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு அந்த பணத்தை மாற்றி அவங்களோட 60ஆம் கல்யாணம் நடந்துச்சா இல்லையாங்கிறத ரொம்ப உணர்வுபூர்வமாக இந்த இயக்குனர் சொல்லியிருக்காரு. இந்த படம் தொடங்குறப்ப ரொம்ப காமெடியாக ஒரு கேஷுவலாக போனாலும் படத்தோட இறுதியில் நம்ம எல்லாத்தையுமே அளவச்சிடுறாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ உருக்கமான உண்மையான காதல் கதையை நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு காதல்ங்கிறது வெறும் காமம் மட்டும் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கறது, அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல வச்சிருக்கிற அன்புல தான் அந்த காதல் இருக்கு, அந்த கல்யாண பந்தமும் நிலைக்கும் அப்படிங்கிறத பாலாஜி சக்திவேல் பாலாவுக்கு சொல்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் மாதிரியே இறுதியில் சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பல விவாகரத்துகள் ரத்தாகி உண்மையிலேயே எல்லாருமே ஒரு நல்ல நிறைவான தாம்பத்திய வாழ்க்கையை வாழ முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த முன்னுதாரணம். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.